அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜலத்தினால் சுத்திகரிப்பு, தண்ணீரினால் சுத்திகரிப்பு என்ற தலைப்பின் கீழே வந்துக்கிட்டு இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ தண்ணீரினால் சுத்திகரிப்பு, ஜலத்தினால் சுத்திகரிப்பு அப்படி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்திக்காக ஒரு சுத்திகரிப்புங்கிற விஷயத்தை சொல்லப்படுறோம். அது சொல்லப்படுது. இது புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ யோவான் ஸ்நானர் என்ன பண்ணுறாருன்னா, ஞானஸ்தானங்கிறான ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது பாவத்தை அறிக்கையிட்டு யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வழிமுறை திட்டத்தை யோவான் ஸ்நானர் வழி வைக்கிறாரு. அதுக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படுகிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிதாக்கள் கொடுத்தது. ஏன்னா அபிரகாம்கிட்ட கொடுத்துக்கிறாரு. மாம்சத்தை நுனித்தோல் கட் பண்ணணுங்கிறான விஷயத்த சொல்ல முச்சில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானங்கிறான ஒரு விஷயத்த சொல்ல முச்சில தண்ணீரை மூழ்கி பாவத்தை அறிக்கையிடணும் அப்படின்னு சொன்னோடனே ஜனங்கள் யோவான் ஸ்நானருக்கு கீழ்ப்படுகிறான்னு பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஏதாட்டு ஒரு காரியங்களை சொல்ல முச்சில, அதாவது ஆன்மீக ரீதியாகவும் வேத ரீதியாகவும் அவங்கள்ட்ட சொல்ல முச்சில வசனத்தை கோட் பண்ணுவாங்க. இது இதில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவ நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ண முச்சில பார்த்தீங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தில் எழுதிக்கிற வச்சு அவங்க ரைஸ் பண்ணாங்க பார்க்கிறோம். அவரை குச்சம் கண்டுபிடிக்கும் போதில் கூட நியாயப்பிரமாணத்தினுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி அவங்க ரைஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானர் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்க முடியல. யோவான் ஸ்நானர்கிட்ட யாருமே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணல. நீங்கள் எப்படி நீங்கள் ஞானஸ்தானம் தண்ணீரில் ஞானஸ்தானம் குடிக்கல, யார் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னது, யார் சொல்லி நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் ஏன் எடுக்கணுங்கிற விஷயத்த யாரும் கேள்வி கேட்கல. அநேக ஜனங்கள் எடுத்தாங்க. ஒரு சில ஜனங்கள், அதாவது அதிக கேடு உண்டாகும்படி பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் ஞானஸ்தானம் எடுக்கலைங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அதிக கேடு உண்டாகும்படின்னு சொல்லப்படுது. அப்போ பரிசேயர்கள் என்னதுன்னா தன்னை நீதிமான் என்று கருதப்பட்ட அந்த பரிசேயர்கள் தான் ஞானஸ்தானம் எடுக்க வரல. மற்றபடி எண்ணிக்கைக்கு உட்பட்டதான ஒரு பரிசேயர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு பார்க்கிறோம். இப்படி இருக்க அப்போ பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் தண்ணீரில் மூழ்கி எடுக்க முடிச்சு சொன்னாங்கன்னா அந்த ஜனங்கள் அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அப்போ கீழ்ப்படுகிறது நோக்கம் என்னென்னா, அவங்க வாழ்வியலில் அந்த தண்ணீர்னால் சுத்திகரிப்புங்கிறதான ஒரு விஷயம் நடப்பேறுது. அதை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானர் சொல்கிறார்ல, நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு யோர்தானில் அந்த பாவத்தை நினச்சது அதில் நீங்கள் போக்கணுங்கிறான விஷயத்த சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் பாவநாசம்ங்கிறதான ஒரு நதி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தில் பாவங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த இந்துக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மனம் திரும்பி என்ன பண்ணுறாங்க பார்த்தா பாவ தோஷத்தை கழிக்கிற இடம் தான் பாவநாசம். பாவத்தை போக்குற ஒரு நாசமான இடம் தான் பாவநாசம் சொல்லி அங்கே நினச்சிட்டாங்க. பரிகாரம் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷயம் பண்ணுறாங்க. தன்னோட வஸ்திரங்கள் கொண்டு கலத்தி போட்டு போகிறது இதில் இது இருக்குது. அப்போ ஞானஸ்தானத்தை உடன்படிக்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தின் அழுக்கை கலந்து போடுறதும் மாம்சக்கிரியை கலந்து போட ஒரு அணு அங்கே இருக்குது. அப்படி இருக்க முச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்ன ஏன் அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்கங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவங்களுடைய வாழ்வியலில் தண்ணீரினால் சுத்திகரிக்கிற ஒரு ப்ராசஸ் அங்கே நடைபெற்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானர் சொன்னதை அதை பெருசுப்படுத்தாமல் அவங்களுடைய வாழ்வியலே இருந்ததான ஒரு ப்ராக்டிஸ், அதாவது பாரம்பரியத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த காரியங்கள் இருந்ததுனால இதை எடுத்த என்ன அடங்குறான அவங்களுக்கு எண்ணம் கொண்டு தான் அந்த என்ன பண்ணுறாங்கன்னா எந்த கேள்வியும் கேட்காம அந்த ஜலத்தினால் சுத்திகரிப்பு இருக்கும், அந்த தண்ணீரினால் சுத்திகரிக்கிறதுக்கும் அவங்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்கிறோம். அது எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறான விஷயத்த கூட நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். ஒரு ஆதார வசனமாக புதிய ஏற்பாடில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையான ஒரு வசனத்தை படிச்சுட்டு பழைய ஏற்பாடில் அந்த ஜலத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட அந்த விஷயத்தையும் அந்த வேத ஆதாரத்தோட நிச்சயப்பதை நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனம் 26.
தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். பார்த்தீங்கன்னா இங்கே தாம் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரிப்பு இருக்கும். இங்கே தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரிப்புன்னு சொல்லி இங்கே ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்துது. சரி, பழைய அதை ஏதாட்டு பழைய ஏற்பாடில் நம்ம படிக்க போகிறோம். அது தண்ணீர் சுத்திகரிப்பு என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இங்கே எபேசியருக்கு எழுதும் போச்சில் அவர் பவுல் எபேசியருக்கு எழுதுறாரு. அப்போ வந்துட்டு ஞானஸ்நான ஒப்பனையை இங்கே வந்துட்டு உருவகப்படுத்தி அங்கே பேசுகிறாரு பார்க்கணும். அப்போ திருவசனத்தை கொண்டு அப்படின்னா மனம் திரும்பி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்குறோம். சரி, அப்படியே பழைய ஏற்பாட்டில் வந்துடும். இந்த தண்ணீர் சுத்திகரிக்கிறனால முறைமை எங்கேருந்து வந்தது, அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணாங்கங்கிற விஷயத்தை நம்ம படிச்சிடலாம். எண்ணாகமும் 19ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் படிச்சிடலாம். எண்ணாகமம் அதிகாரம் 19 வசனங்கள் 11 மற்றும் 12. செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன். அப்பொழுது சுத்தமாவான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பானாகில் சுத்தமாகான். அப்போதும் அப்போ இங்கே வந்துட்டு அதாவது செத்தவனை தொட்டவன் தீட்டுப்பட்டிருப்பான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு முறைமையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கிறோம். அப்படி இருக்க மிச்சம் பார்த்தீங்கன்னா அவன் தீட்டு 7 நாள் தீட்டுப்பட்டிருக்கான். அந்த தீட்டு கழிக்க மிச்சம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா தண்ணீர்னால ஒரு சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. இவன் தன்னை சுத்திகரிப்பதற்கு தன் வஸ்திரத்தை தேய்த்து ஜலத்தினாலும் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்தில் சுத்தமாவான். அப்போ ஜலத்தினால ஸ்நானம் பண்ணுறான்னா மூழ்கி எந்திரிச்சு சுத்தமாக இருப்பான். அவன் வஸ்திரங்களெல்லாம் தேய்த்து துவைத்து சுத்தமாக ஸ்நானம் பண்ணுறதுனா மூழ்கி எந்திரிக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ ஞானஸ்நானங்கிற விஷயம் என்னென்னா மூழ்கி எந்திரிக்கிறதுங்கிற விஷயம் சொல்லுவோம், ஸ்நானம் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே ஒரு தீட்டு கழிக்கிற ஒரு விஷயமாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஜலத்தில் இருக்கிறாங்க, மூழ்கி எந்திரிக்காங்க. அப்போ தீட்டு மீன்ஸ் என்னென்னா இது புதியற்ப அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ இதயத்தில் வர்ற எதாவது ஒரு மனுஷனை வாய்க்குள்ளே போகிற தீட்டுப்படுத்தா இதயத்தில் உள்ளது வெளிவர்றது தீட்டுப்படுத்துங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்படி இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தீட்டுங்கிற விஷயத்த என்னதுன்னா நம்ம மாம்சத்திலையும் மாம்ச கரையையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவியில் உண்டாதான மனதில் இருக்கிற அந்த கரையை இதை அடையாளப்படுத்துது. இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் இந்த 10 கற்பனைக்கு ஆப்போசிட்டாக ஜீவிக்கும் பூச்சில் நடக்கிறதானது தான் இந்த தீட்டுங்கிற விஷயம் சொல்லப்படுது. இங்கேயும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சட்டத்திட்டத்தை சொல்கிறாரு. செத்தவனை தொட்டவங்களை 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு இங்கே ஜலத்தினால் மூழ்கி எந்திரிக்கிறனுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுதான் ஜலத்தினால சுத்திகரிப்புறதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். இது செத்தவனை தொட்டதுக்காக அந்த தீட்டு கழிக்கிற ஒரு விஷயத்தை படித்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனும் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் பண்ணுறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது கூட என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செய்கிறாரு. அதுக்கு பாவ நிவர்த்தி பண்ணுற அந்த தன்னை சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் அந்த போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இயந்திர கழிவு ஒரு மனுஷனுக்கு அந்த அதோட ஆண் உறுப்புலேருந்து விந்து கழிவு தூக்கத்தில் விந்து கழிவு போனாலும் சரி அந்த மேகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போச்சுன்னு வைங்களேன் அவன் ஆசாரி கூடத்தில் அப்படி போகக்கூடாது. அவன் ஜலத்தினால் சுத்திகரிக்க வேண்டுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். லேவியாகமும் 15ஆம் அதிகாரம் 16 அதுக்கப்புறம் 18 வசனங்கள் படிச்சிடலாம். லேவியராகமம் அதிகாரம் 15 வசனங்கள் 16 மற்றும் 18. ஒருவனிலிருந்து இந்திரியம் கழிந்ததுண்டானால் அவன் தண்ணீரில் முழுக வேண்டும். சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக. இந்திரியம் கழிந்தவனுடைய ஸ்திரீ படுத்துக் கொண்டிருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார்களாக. போதும். அவன் பார்த்தீங்கன்னா இங்கே லேவியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒருவனத்திலேருந்து ஏந்திரம் கழிதுண்டானால் அவன் தண்ணீரில் மூழ்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இப்படி ஆசாரி கூடாரத்தில் அந்த வேலை செய்கிற ஒரு லேவியன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன் எங்கே போக முடியாதுன்னா ஆசாரி கூடாரத்துக்கு போக முடியாதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த அதுக்கு 16 வருஷம் படிச்சிங்கன்னா அந்த லேவியருக்குள்ள சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா இது இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்லப்பட்ட விஷயம்தான். அந்த இயந்திர கழிந்து உண்டானா அதான் மேகம் சொல்கிறது அதை கழிந்து உண்டானா
அவன் வந்து தண்ணீரில் மூழ்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதே மாதிரி அவ கூட இருந்த மனைவி அப்படின்னா ஈந்திரம் கழிந்தவனுடைய ஸ்திரீயில் படுத்து கொண்டிருந்தால் இருவரும் தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சூதக ஸ்திரீங்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கும், அவங்கள்ட்ட விளக்கமாக இருக்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ வந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் ஒரு ஆண் பெண் திருமணமானவங்க இருந்தாங்கன்னா இயந்திரம் கழிவு உள்ளவங்க அந்த மேகம் போனவங்க அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஆண் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரே படுக்கையில் படுத்திருந்தாங்கன்னா இவங்க சைடில் இருந்தாலும் சரி, இவங்க வந்துட்டு எந்த விதமான அவங்க வந்துட்டு தாம்பத்தியோட வாழ்க்கையோட ஈடுபடலாட்டினாலும் கூட பக்கத்தில் படித்திருந்தாலும் கூட என்ன செய்ய தீட்டுப்பட்டிருப்பாங்க. சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான்னா அப்போ என்ன பண்ணுறான், ஒரு நாள் 24 மணி நேரம் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர்னால மூழ்கி ஸ்நானம் பண்ணுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. 2 பேருமே என்ன செஞ்சாங்க அந்த விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று அந்த இயந்திர கழிவு உள்ளவரும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தீட்டு கழிக்க அவர் என்ன செய்றாரு, ஸ்நானம் பண்ணுறாரு, தண்ணீர்னால் மூழ்கி ஸ்நானம் பண்ணுறாரு. அவர் கூட மனைவி பக்கத்தில் படுத்திருந்தாலும் ஒரே படுக்கையில் படுத்திருந்தாலும் அவளும் தீட்டுப்பட்டிருப்பாளுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரே, அதுக்கப்புறம் தாவீதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பாவத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு பரிகாரமாக பிராயச்சித்தமாக அவர் தண்ணீரினால் மூழ்கி தன்னை சுத்திகரிக்கிறாருங்கிற விஷயத்தை சொல்ல போகிறோம். அந்த பரிசுத்தவான்கிட்ட நடந்த விஷயத்தை குறித்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் படிக்கலாம். சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 11 வசனங்கள் 3 மற்றும் 4. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமான பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அப்போ அதே பிற்பாடு தன்னை தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரரில் இங்கே வந்துட்டு தீட்டு நீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுறா. அந்த தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டுன்னா அவர் என்ன செய்யறா, தண்ணீரில் மூழ்கி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவள் வந்துக்கிட்டு சுத்திகரிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. பிற்பாடு அவள் தன்னை தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனான்னா அப்போ அங்கே என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்நானம் பண்ணுற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்க அவள் ஸ்நானம் பண்ணி போகிறா. அதாவது என்ன பண்ணுறாருன்னா அந்த தண்ணீரால் மூழ்கி தன்னை வந்துட்டு சுத்திகரிக்கிற ஒரு வேலையை அங்கே செய்கிறாருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லி ஒரு வசனம் படிச்சிடலாம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் படிச்சிடலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 51 வசனம் 7. நீ என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்போ எந்த மாதிரி சுத்திகரித்தாங்க பார்த்து ஈசோப்பினால் தன்னை சுத்திகரியுங்கிற விஷயத்தை அவங்க சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ ஈசோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈசோப்புங்கிறது நினச்சது நம்ம ஊரில் பொங்கப்பூன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி பொங்கல் வரல யூஸ் பண்ணுற பொங்கப்பூ அந்த உயரம் தான் இருக்கும், அது வெள்ளையாக இருக்கும். இது வந்துட்டு லாவெண்டர் கலரில் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஈசோப்புங்கிறான கொழுந்துங்கிறான விஷயம் சொல்லப்படுது. இதை தண்ணீரில் அந்த பரப்பி அதில் மூழ்கி குளிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈசோப்பை முக்கி தெளிக்கிற ஒரு அனுபவம் இருக்குன்னு பார்க்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட இங்கே நினச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாவீதும் கூட என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா என் அக்கிரமம் நீங்கள் என்னையே முற்றிலும் கலவும், என் பாவங்கரங்களை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 51ஆம் சங்கீதம் வந்துக்கிட்டு அந்த 51ஆம் சங்கீதம் ஹெட்லைனில் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின ராக தலைவனுக்கு ஒப்பிவிட்ட தாவீது சங்கீதம் சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாரு, என் அக்கிரமத்தை நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மறக்க என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்றாரு. என் மீறுதலையும் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே 27ஆம் வசனத்தில் அதை தொடர்ந்து அப்படி சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாகுவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் இது உறைந்த மலையில் வெண்மையாப்பேன். உறைந்த மலைன்னா ஒரு பனி எப்படி இருக்கு, ஸ்டோன் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
அதே மாதிரி வெண்மையான பனித்தூள் தூள் எப்படி இருக்கோ பனிக்கட்டி தூள் அதே மாதிரி வெண்மையாகுங்கிற அம்சம் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சேபால்கிட்ட தவறுனாக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் அந்த ஈசப்பு போட்டு சுத்திகரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. தண்ணீரில் சுத்திகரிக்கிற விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவளும் பண்ணியிருக்கா. யார் பர்சேபாலும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்தந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. தீட்டு நீங்கள் இந்த 2 பேரும் இந்த காரியங்கள் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ தண்ணீரில் சுத்திகரிக்கிறது அந்த தண்ணீரில் அந்த மாதிரி தண்ணீர் சுத்திகரிப்புங்கிற விஷயம் என்னென்னா பாவத்தை போக்குற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. எப்படி நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் பாத்திரங்கள் நம்ம சாப்பிட்ட பாத்திரங்களை தண்ணீரில் கழுவுறோம், அழுக்குகளை தண்ணீரில் கழுவுறோம், அப்படி பண்ணுறோம்ல அதே மாதிரி பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தண்ணீர்னால சுத்திகரிக்கிற ஒரு வேலையை கூட பண்ணியிருக்காங்கன்ட்டு வேதத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சோர்ஸில் படிச்சலாம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 16. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அப்போ உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியை பொல்லாப்பதை கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுங்கள்ன்றது. அப்போ என்ன சொல்ற உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கழுவியை சுத்திகரிக்கிற விஷயம்னா இல்லை இந்த ஜலத்தினால் அங்கே சுத்திகரிக்கிற விஷயத்தை இது அடையாளப்படுத்துது. அப்போ அவங்க மாம்சத்தில் அவங்க வந்துட்டு தன்னை வந்துட்டு ஜலத்தினால் சுத்திகரிக்கிற விஷயம் என்னென்னா அவங்க பாவத்தை அறிக்கை பண்ணி வந்துட்டு தன்னை சுத்திகரிக்கிற விஷயத்தை இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழுவி சுத்திகரிங்கள் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் க்ளீன் சொல்லப்பட்டிருக்கு. ஹைஜி 21:35 ஒரு ஸ்ட்ராங் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஈசோப்பினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஈசோப்பினால் என்னை சுத்திகரிக்குங்கிற விஷயத்தை அவர் வந்துட்டு தாவீது ஒரு ராஜா சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ ஈசோப்பினாலுங்கிறது என்னென்னா மருத்துவ குணம் கொண்டதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்னாகமத்தில் படிக்கலாம். என்னாகமும் 19ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம் வரை படிக்கலாம். என்னாகமம் அதிகாரம் 19 வசனங்கள் 17 முதல் 19 வரை. ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேல் அதில் உள்ள சகல பனி மூட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதுமல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியையாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிக்க வேண்டும். 7ஆம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாயிருப்பான். பிரேதத்தை தொட்டவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் பட்டயத்தை கொண்டு மறித்தவங்க செத்தவங்க எலும்பு தொட்டவங்க பிரேதத்தை தொட்டவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா அவங்க வந்து தீட்டுப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்ன பார்த்தீங்கன்னா பாவ பரிகாரம் அந்த கிடாரின் சாம்பலை கொஞ்சம் எடுத்து அவர்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவ நிவர்த்தி பண்ணி அந்த சாம்பலானது பாளையத்தில் கொட்டியிருப்பாங்க. அதை எடுத்து அந்த கிடாரி சாம்பலை எடுத்து ஜலத்தில் கரைத்து அதை ஈசோப்பின் கொழுந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சொன்னால பொங்கப்பூன்னு சொல்கிறோம்னா அதே மாதிரி இருக்கும். அது முனையிலே என்ன பார்த்தீங்கன்னா அது வெள்ளையாக இருக்குது, லாவெண்டர் கலரில் இருக்கும். அதை முக்கி எடுத்து தெளிப்பாங்க. தீட்டுப்பட்டவங்க மேலே அடித்தவங்க தெளிப்பாங்க. அந்த விஷயத்தை தெளிச்சுட்டு அப்போ இந்த 7 நாளில் வந்துட்டு என்ன செய்யறதுனா பார்த்தீங்கன்னா தீட்டுப்பட்டிருப்பான். 7ஆம் நாளில் வந்துட்டு தண்ணியினால் மூழ்கி வந்துட்டு ஸ்நானம் பண்ணி தன்னை வஸ்திரங்களை தேய்த்து சுத்திகரித்து கொள்வான்றது. பார்த்தீங்கன்னா அவங்க சுத்திகரிக்கிற முறையை ஈசப்பு கொண்டு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜலத்தினாலையும் என்ன செஞ்சாங்க தன்னை சுத்திகரித்து கொண்டாருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோர்லே படித்தலாம். லேவியாகமும் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை படிச்சிடலாம். லேவியராகமம் அதிகாரம் 14 வசனங்கள் 5 முதல் 8 வரை. பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கடவன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி
பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி. இங்க பாத்தீங்கன்னா குஷ்டரோகி வந்துட்டு ரெண்டாவது குஷ்டரோகி சுகமாக்கப்படுறான். பண்ணக்கப்புறம் ஆசாரியத்தை காமிக்கிறான். காமிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஈசப்பை எடுத்து உயிருள்ள குருவியையும் ஊச்சி நீர் மேல் கொள்ளப்பட்டு குருவின் ரத்தத்தை, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அதில் தண்ணீரில் வந்துட்டு குருவியை கொண்டு அந்த ரத்தத்தை அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசப்பு கொழுந்த தொட்டு என்ன ப்ரெஷ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொட்டு நினைச்சாங்க தெளிக்கிறது. அந்த குஷ்டரோகி சுகமானவன் மேலே தெளித்து 7 நாள் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, 7 நாள் அவனை தெளித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரோடு குறி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து மயிரெல்லாம் சேர்த்து அவங்க மொட்டை அடித்து அவங்க அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜனத்தோடு சேர்க்கப்படுறான்னா அவங்க என்னென்னா வந்துட்டு நார்மல் பீப்புளாக மாறுறான். அப்போ குஷ்டரோகியா வந்ததுக்கப்புறம் பாளையத்தில் புறமா இருக்கிறான். அவனுடைய பாவத்தை அறிக்கை விட்டு ஜெபம் பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் மன்னித்து அவருக்கு வந்து ஒரு விடுதலை கொடுத்ததுக்கப்புறம் ஆசாரியத்தை காமிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் செய்கிறாரு. அந்த பரிகாரம் மீன்ஸ் என்னென்னா, அந்த ஜலத்தில் அந்த குருவி ரத்தம் ஈசோப்பினால் தொட்டு தெளித்து அவனும் ஜலத்தினால ஸ்நானம் பண்ணி எழுதுறத திரும்பி போகிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த நாகம்மான் வந்துக்கிட்டு சுகமாகிற விஷயம் அதே மாதிரி தான். என்ன பார்த்தீங்கன்னா ஜலத்தினால் வந்து ஸ்நானம் பண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டாரு குஷ்டரோகி நீங்கிறதுக்கு 7 தரம் தெளித்துன்ட்ருக்கு. அப்போ 7 தரம் தெளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகறான். அதே மாதிரி நாகம்மான் நினச்சிட்டா 7 தரம் யோர்தானில் முங்கி எழுந்து தன்னை சுத்திகரிக்கப்படுறாங்கிற விஷயத்தை அவர் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ சுத்தம் படுறாங்கிற விஷயத்தை அவர் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சுத்திகரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிற விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம நாகம்மானுடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஜலத்தில் 7 தரம் மூழ்கி தண்ணி சுத்திகரிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தண்ணீரில் மூழ்கி தன்னை வந்து சுத்திகரிக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த அங்கேருந்து அந்த ப்ராசஸ் தான் வந்தது பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மூழ்கிற அனுபவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஞானஸ்தானத்துலேயும் வந்து முடிவடையுதுன்னு பார்க்கணும். அதனால தான் அந்த மக்கள் நினச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா தன்னை அதை ஒப்பு கொடுக்கறதுக்கு தன்னை வந்துட்டு ஞானஸ்தான சத்தியத்தில் அப்படியே ஞானஸ்தானம் மீன்ஸ்னால் அந்த தண்ணீரில் மூழ்கி எந்திக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க வாழ்வியலில் அந்த தண்ணீருங்கிறதான சுத்திகரிப்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸ்நானம் பண்ணுற மூழ்கி எந்திக்கிறதான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால தான் மூழ்கி எந்திக்கிறாங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடி எங்கள் அன்புக்குரிய சோர்ஸில் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈசோப்பை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பஸ்கானுடைய அந்த நியமங்களில் கூட நினைச்சாரம் பார்த்தீங்கன்னா ஈசோப்பை வந்துக்கிட்டு அந்த இரத்தத்தை, அதாவது பஸ்கா ஆடை அடித்து அந்த இரத்தத்தை என்ன பண்ணுறாங்க ஈசோப்புடைய கொழுந்து அப்படின்னா அது ஒரு ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணி அதை தான் என்ன பார்த்தீங்கன்னா நிலைக்காலில் வந்துட்டு பூசுகிறாங்க. தன்னை இரத்தத்தை கையால் தொடாமல் அந்த இரத்தத்தை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஈசோப்பு கொழுந்தை வச்சு தொட்டு தான் தேய்க்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ ஈசோப்பு வந்துக்கிட்டு ஒரு பரிசுத்தத்துக்கு ஒரு நிலநாட்டமான ஒரு காரியமாக வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் அதிகாரம் 12 வசனம் 22. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். பார்த்தீங்கன்னா இந்த ஈசோப்பு கொழுந்தை வந்துட்டு இந்த ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தெளிக்கிற விஷயம் தேய்க்கிற விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் குஷ்டரோகிலையும் அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தொட்டு இது தெளிச்சிருக்காங்க பார்க்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்சியில் அந்த காலையில் மாஸ் நடப்பாங்க பூசை. தினமும் பூசையில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடுவாங்களே, ஈசோ புள்ளினால் என்னை தெளித்து அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவாங்க. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈசோ புள்ளினால் தெளித்துன்னு சொல்லி பாடம் பார்த்தீங்கன்னா சாமி அனுப்பிச்சாருன்னா ஒரு அந்த என்னென்னா பன்னீர் தெளிக்கிற செம்புக்குள்ளே தண்ணீர் வச்சுருப்பார். தண்ணீர் எடுத்து என்ன செய்வது அவருடைய அந்த என்ன சொல்கிறாருன்னா அந்த பலிபீடம் சொல்கிற அந்த இடம் பிரசங்க பீடத்துலேருந்து
ஜனங்களில் வர்றதுக்கு அங்கேருந்தே தெளித்துக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவல்ஸில் மறுபடியும் தெளிச்சுக்கிட்டே போவார்னு பார்க்கணும். இந்த பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட நினச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஈசப்பு புள்ளினால் தண்ணீரை தெளிக்கிறேங்கிற அனுப்பிச்சுக்கிடுவார். ஆனால் அது ஈசப்பு புல்லு கிடையாது, இவங்க தண்ணீரை ஈசப்பு புல்லாக நினச்சி தெளிக்காங்க. ஏன்னா அதை இந்த பூஜையில் வந்துட்டு நம்ம பங்கு பரம்பச்சில் நம்மகிட்ட பாவம் இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு ப்ராசஸ் நினச்சிட்டாங்க, இன்னும் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். அது எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட உள்ள ஒரு சடங்காச்சாரத்தில் வந்து வந்தது தான் அந்த விஷயம் பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஈசோப்பு கொழுந்து வந்துட்டு பொங்குப்பூ மாதிரி இருக்குது, ஆனால் வந்து லாவெண்டர் கலரில் இருக்குங்கிற சொல்லப்படுது. அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களையும் படிச்சிடலாம். அந்த தண்ணீரை குறித்து படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 6. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அப்போ யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமைப்படியே ஒவ்வொரு வீட்லையும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடி. அவன் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா அந்த குளிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பார்க்கணும், ஃபுல்லாக சாணம் பண்ணுறது இருக்கும். அது யூதர் தங்கள் சுத்திகரிக்கும்படியே ஒவ்வொருத்தரும் 2-3 குடம் தண்ணீர் இருக்கு. அப்போ 2-3 குடம் தண்ணீரை ஊற்றி குளிக்கிற சாணம் பண்ணுறது அப்படின்னா பாவம் பண்ணியிருந்தாங்க, இல்லாட்டினா அந்த பழைய ஏற்பாட்டில் சொன்னப்பட்ட விஷயம் தீட்டு கழிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேதத்தை தொட்டாலும் சரி எதனாலும் பண்ணாலும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டிலேயே ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு என்ன பண்ணணும், பாடியை தொட்டிருப்போம், அந்த சடங்காச்செல்லாம் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த 2-3 பிடிக்கப்படுற அந்த கற்சாடியில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தண்ணீரை நினைப்பி அணிஞ்சு குளிப்பாங்கங்கிற விஷயம் சொல்ல போது அதில் ஈசோப்பை கூட மிக்ஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதேமாதிரி பாவங்கள் ஏதாட்டு செஞ்சாலும் கூட இந்த மாதிரி சுத்திகரிப்பு வேலையை கூட அந்த யூஸ் பண்ணியிருக்காங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதேமாதிரி பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும் பட்சத்தில் கூட இந்த மாதிரி பாவ அறிக்கை பண்ணிவிட்டு இவங்க அந்த தண்ணீர்னால் தண்ணீர் சுத்திகரித்து கொண்ட ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ 2-3 குடம் நிரம்பத்தக்க கற்சாடிங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதே இன்னொரு விஷயம் கூட ஒன்று படிச்சிடலாம். இந்த விஷயத்த எசேக்கியேலில் கூட இருக்குது. எசேக்கியேல் 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேலின் புஸ்தகம் அதிகாரம் 45 வசனம் 14. அளவு குடத்தால் அளக்கிற எண்ணெயின் கட்டளையாவது 10 குடம் பிடிக்கிற கலத்துக்கு சரியான 1 ஜாடி எண்ணெயிலே 10ல் 1 பங்கை படைப்பீர்களாக. 10 அளவு குடம் 1 கலமாகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியில் எண்ணெயில் 10ல் 1 பங்கை படைப்பீர்களாக 10 அளவு குடம் 1 களமாகும் இருக்கு. அப்போ ஒரு ஜாடியிலே இணைஞ்சிருக்கு. ஜாடியில் இணைச்சிட்டாங்க, தண்ணீரும் ஊற்றி வச்சுருக்காங்க, அது அளவு குடத்தால் அளக்கிற எண்ணெயும் கட்டளையிட சொல்லப்பட்டிருக்கு. 10 குடம் பிடிக்கிற களத்துக்கு சரியாக ஜாடியிலேன்னு இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா 10 குடம் பிடிக்கிற ஜாடியும் இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா 10 குடம் பிடிக்கிற ஜாடின்னா நம்ம ஊரில் இப்போ சொல்கிறோம்ல அந்த பேரல் இருக்குது. பேரல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 குடம் தண்ணி பிடிக்கும். அது மாதிரி பேரல் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பிளாஸ்டிக் பேரல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த ஜாடியும் பார்த்தீங்கன்னா 10 குடம் பிடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 2-3 குடம் பிடிக்கிற வந்துட்டு கற்சாடின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரம் பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் சின்ன ட்ரம்மு ப்ளூ கலர் ட்ரம் இருக்கும், அது 2 குடம் 3 குடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடத்தில் தான் குளிப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்து ஒரு குடம் 18 லிட்டரு கிட்டத்தட்ட 20 லிட்டர்னு வச்சுக்கினாலே 60 லிட்டர் தண்ணீர்னால தண்ணீர் சுத்திகரிப்பாங்கங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லி நம்ம படிச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 குடம் 3 குடம் சொல்லப்பட்டிருக்கு, களம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்துட்டு களம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த களம் என்றால் என்ன, களம் குடம் எப்போ என்றாலும் பார்த்தீங்கன்னா அந்த களம் குடம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.88 லிட்டர்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடம் பார்த்தீங்கன்னா அங்கே 35 லிட்டருங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ 2-3 குடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு 2 குடம்னு பார்த்தீங்கன்னா 70 லிட்டர்னு பார்க்குறோம், 3 குடம்னு பார்த்தீங்கன்னா 105 லிட்டர்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு 105 லிட்டரு தண்ணியில் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்நானம் பண்ணியிருக்காங்கங்கிற அம்சம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோசலே நம்ம படிச்சிடலாம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனம் வரை படிச்சிடலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனங்கள் 2 முதல் 5 வரை. அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றப்பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும்
முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்பொழுதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதுமல்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களையும் கைக்கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேத பாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் ஏன் முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறி கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அப்போ கை கழுவாமல் சாப்பிட்றது தீட்டுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு யூதர்கள் வந்துட்டு வெளியே போயிட்டு கடைக்கு வெளியே போயிட்டு வந்தாலே அவங்க ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு இருக்கு. அப்போ குளிக்காமே சாப்பிட மாட்டாங்கன்ட்டு இருக்கு. அவங்க சீசர் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றாங்கிற விஷயத்தை கொஸ்டின் ரைட்ஸ் பண்ணுறாங்க. அப்படி படம்சர்ச் பார்த்தீங்கன்னா அவங்க செம்புங்களை கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளே கழுவுவது அல்லாமல் இருக்கு, வேறு ஆச்சாரங்களே கழுவினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பாரம்பரிய தான் இந்த பாரம்பரிய சட்டங்கள், யூத பாரம்பரிய சட்டங்கள், இஸ்ரேலுடைய பாரம்பரிய சட்டங்கள் தான் நம்ம ஆரியர்கள் கொண்டு வந்தாங்க. இந்த ஆரியர் யாருன்னா இந்துக்களுடைய பிராமணர்கள் தான் ஆரியர்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் நினச்சிருங்கன்னா வெள்ளிக்கிழமை நினச்சிட பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி நிறைய ஜாமான்லாம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாமான் இருக்கும். ஜாமானத்துக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு வீடை வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக கழுவாங்க. பாத்திரங்களை ஃபுல்லாக கழுவி தண்ணீரை கழுவி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சு மறுபடியும் பாத்திரங்களை வச்சுருப்பாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாதிரி நிறைய பாத்திரங்கள் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி நிறைய பாத்திரங்கள் இருக்காது. அந்த பாய் தலைவாணிலாம் ஆளுக்கு ஒன்று இருக்கும். நிறைய பொருட்கள் இருக்காது. தேவைக்குள்ள பொருட்கள் இருக்கும், அத்தியாவசிய பொருள் இருக்கும், அனாவசியமான பொருள் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அது இந்துக்கள் வந்துட்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆச்சாரமாக பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த பாரம்பரிய வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ அது அழிந்து விட்டதுன்னு பார்க்கணும். இது எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா இது இந்த யூத மரபுகள் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாரம்பரியத்தில் வந்த சடங்காச்சாரம்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜலத்தினால் சுத்திகரிப்பு, தண்ணீர்னால் சுத்திகரிப்புங்கிறதான ஒரு பாடத்தை பார்த்தோம். அது எதுக்கு நிலாட்டமாக இருந்தால் ஞானஸ்தானத்துக்கு நிலாட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஞானஸ்தானத்தில் வந்துக்கிட்டு யோவான் ஸ்நானர் வந்துட்டு இந்த பாவத்தை போக்குறதுக்கு தண்ணீர் யூஸ் பண்ணாருங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ தண்ணீரில் யோர்தானில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போ அதை எடுக்கிறதுக்கு சொன்ன உடனே ஜனங்களை எந்த கேள்வி கேட்காம அந்த ப்ராசஸ்க்கு ஒப்பு கொடுத்தாங்க என்று சொல்லப்படுது. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்வியலில் அந்த விஷயங்கள் நடந்துச்சு. தண்ணீரில் பாவம் செஞ்சாலும் சரி, தீட்டுப்பட்டாலும் சரி, அவங்க நினச்சாங்க தண்ணீரில் ஸ்நானம் பண்ணி தண்ணி சுத்திகரிக்கிற ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானர் வந்துக்கிட்டு ஞானஸ்தானத்தில் பாவத்தை போக்கி நீங்கள் வந்துக்கிட்டு மனம் திரும்பி பாவத்தை போக்கி நீங்கள் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டில் சொல்ல முடியல. அந்த ஜனங்களை தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் செஞ்சாங்கங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இதான் ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்டவங்களே தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக. வருங்காலத்திலே இன்னும் வேறு சத்தியங்களை வந்து தியானிக்கலாம். கண்டிப்பான முறையில் சத்தியங்களை கேளுங்க. கேட்டது மாத்திரமில்லை, இந்த பாடத்தை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு பார்க்குறோம். தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.